உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. கெனிஷா ஒரு குற்றவாளி, துபாயை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி. பொம்பளெல்லாம் அப்புறம் மனுஷன் என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கானா கேட்டு பாருங்க. பப்ளிக்கா போட்டு அடிச்சிருக்காங்க. பப்ளிக்கா போட்டு அடிச்சிருக்காங்க. ஓகே. தகாத வார்த்தையில போட்டு திட்டிருக்காங்க. வீடியோ எவிடன்ஸ் நம்மளுக்கு வந்துரும். சரி, வாட்ஸ்அப் வாங்க. For the last 2 days my band and I have been going through a very difficult time without food, water, stay, so many hospitality issues, so many. 3 வழக்கு இருக்கு. கிரிமினல் அஃபென்ஸ், ஈவென்ட்டை கெடுத்தது, டிஃபமேஷன் 3 வழக்கு இருக்கு கெனிஷா மேல. ஒரு வழக்குக்கான தீர்ப்பு தான் இப்ப வந்தனால கொஞ்சம் பேசுறானுங்க. இன்னும் 2 வழக்குக்கான தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்துல 2 வாரத்துல வந்துடும். இந்த ஈவென்ட்ன்ற பேர்ல ஒரு தொழில் பண்ண வாங்கன்னு சொல்லி கெனிஷாவை கூப்பிட்டுட்டு ஜெயம் ரவி கூட வந்திருக்காப்ல. ஜெயம் ரவி அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காப்ல. கெனிஷாவோட டிராவல் பண்ணிருக்காங்க. ரவி மோகனோட ஆடியோ ரெக்கார்டு ஒண்ணு இருக்கு. வணக்கம் மெடிசன் விளாக்ஸ் உறவுகளே. இது வரைக்கும் நம்ம நிறைய ஸ்கேம்ஸை, நிறைய டாபிக்ஸ் ஆன் ஸ்பாட்ல இருந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்டர் ரவி மோகன், கெனிஷா இவங்களை பற்றியான நிறைய கான்ட்ரவர்சியான கான்வர்சேஷன் இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ரீசன்ட் ப்ரெஸ் ரிலீஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரவி மோகன், கெனிஷா அவர்களுக்கும் இவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை என்ன ஆச்சு, இந்த இஷ்யூ வந்து இந்த கடந்த ஒரு சில மாதங்களாக ஏன் இவ்வளோ ரகசியமாகவே இருக்குது? ஏன்னா இந்த ஒரு விஷயம் நீங்கள் எந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் இதை பற்றி யாருமே பேசியிருக்கவும் மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாது. இது வெளியே வராமல் இருக்கவும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த ஒரு காணொலி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கான்ட்ரவர்சிக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு காணொலி கிடையாது. எங்களோட சோர்ஸ் மூலமாக ஆதாரபூர்வமாக ரவி மோகன், கெனிஷா அவர்களுடைய ஒரு டார்க் சைடை பல திடுக்கிடும் ஆதாரங்களோட இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கரெக்டாக இல்லை, ஒரு பெரிய மாற்றம்லாம் இருக்கு. எவிடன்சஸ் இருக்கு. ஸ்பாட்ல இவங்க கெனிஷா அடிச்சாங்க இல்லையா, அப்ப 10 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஆக்டர் ரவி மோகன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து அவரோட பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய கான்ட்ரவர்சியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அது அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம விமர்சிக்கக்கூடாது, விமர்சிக்கவும் போகிறது கிடையாது. உண்மையிலுமே ஒரு நல்ல மனிதர். ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது அந்த அளவுக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி எல்லோரும் முன்னாடி அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவ்வளோ எமோஷ்னலாக ஒரு கதறி அழுததை பார்க்கும்போதெல்லாம் எல்லாருமே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க. அது வந்து ஒரு பெரிய பூம். அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்து அவருக்காக நிறைய ஃபீல் பண்ணவங்க நிறையா, அதில் நமக்கே அப்படி தான் இருந்தது. இப்போ பர்டிகுலர் வந்து ஏன் இப்போ நான் அந்த ப்ரெஸ் மீட்டை சொல்கிறேன் அப்படின்னா, அதில் அவர் வந்து குறிப்பிட்டு ஒரு சில வேர்ட்ஸை வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா, எனக்கு வந்து பிளாக் மேஜிக் வந்து பண்ணிட்டாங்க, ஏன்னா எனக்கு பிளாக் மேஜிக்லாம் பண்ணி ரத்த வாந்தியை நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி, அது யாரை மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொன்று வந்து நான் பெண்களை வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் அதில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்காக தான் நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து சொல்கிறேன். இப்போ ரவி மோகன் ஆக்டர் அவர்கள், கெனிஷா இன்னொரு கேரக்டர் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெர்லின் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண். ஆக்டர் ரவி மோகன், கெனிஷா, மெர்லின் இவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை என்ன, இதோட டார்க் சைடு என்ன, இந்த பிரச்சனை எங்கேருந்து தொடங்குனது அப்படின்னு பார்க்கலாம். மெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க WIT அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியை துபாயில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதுக்காக மெர்லின் அப்படிங்கக்கூடியவங்க வந்து கெனிஷாவுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. எங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வாங்க, எங்களோட கான்சர்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கெனிஷா மட்டும் கிடையாது, ஆக்டர் சந்தானம், பிரியா வாரியர், சம்திங் இன்னொருத்தர் யாரோ, அப்புறம் கெனிஷாவுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இதுக்காக போன வருஷம் ஜூலை 28 அன்றைக்கி அவங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டாக அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு 4 lakhs வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கான்சர்ட் நடக்கிற அன்னைக்கு, கான்சர்ட்டுக்கு முன்னாடி இன்னும் ஒரு மீதி பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி அவங்களோட அக்ரிமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. இதில் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஜூலை 28 வருது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாளில் வந்து இந்த கெனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா துபாய் போகிறாங்க. துபாய் போயிட்டு மெர்லினை வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ மீட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஹீலர்னால் அவங்க எந்த மாதிரி ஹீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சது வந்து மாந்திரிகம், பில்லிசூனியம், இந்த மாதிரி மந்திரம் பண்ணுறது, இதுதான் நமக்கு தெரியும். அவங்க எந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹீல் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவங்க மெர்லின்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. பார்த்தோன்னே வந்து, இந்தாம்மா உனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, நீ இதெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இப்போ நம்ம ஒரு சாமியார்ட்ட போனால் எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த அம்மா இந்த கெனிஷா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து நான் இதை ஹீல் பண்ணி நான் உனக்கு வந்து சரி பண்ணுறேன்,
எனக்கு வந்து இன்னொரு 4 lakh கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் இன்னொரு டீலிங்க்கு வராங்க. உனக்கு வந்து நிறைய துபாயில் நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்குது, இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது, அவங்க எல்லாத்தையும் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி விடு, லிங்க் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மெர்லின் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்க என்னத்தை ஹீல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அது அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா என்னன்னு தெரியல. அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதில் என்னாச்சு, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஆகுது. நான் இவ்வளோ பெரிய ஹீலர்னு சொல்கிறேன், அதை தாண்டி வந்து நீ என்னை வந்து அவமதிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கோவம் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல கெனிஷா மேடம். அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து டிஎன் வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு என்னன்னா, அக்ரிமெண்ட் போட்ட பிறகு இவங்க இன்னொரு டிமாண்ட் பண்ணுறாங்க. நான் அந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா 9 lakh இருந்தது எனக்கு வந்து 15 lakh தரணும், நீ 15 lakh கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க, பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஒரு ஈவெண்ட். அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு முரண்பாடாக வந்து பேசுகிறது அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு பப்ளிஷ் ஆன பிறகு திடீர்னு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா இதில் நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அவங்க மெர்லின் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இதில் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஆர்கியூமெண்ட், இந்த ப்ராப்ளத்தில் வந்து ரவிமோகன் வந்து குறுக்க வராரு. இந்த ப்ராப்ளம் வேணாம், இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போகுது, நான் வந்து கெனிஷாவை வந்து நான் கூப்பிட்டு வரேன், ஈவெண்ட்டுக்கு நாங்கள் வரோம், ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே, அது முடிஞ்சிச்சு. அந்த பிரச்சனையை வந்து குறுக்க வந்து தீர்த்து வைக்கிறது யாருன்னா நம்ம ஆக்டர் ரவிமோகன் சார் வந்து. இப்போ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா September 13 அன்னைக்கு நடக்குது இல்லையா. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பிஸ்னஸ் கிளாஸில் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட்டை போட்டு கொடுத்து ஏர்போர்ட்டில் இருந்து பிஎம்டபிள்யூவில் பிக்கப் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து போகிறாங்க. இந்த பிரச்சனையோட முக்கியமான கிளைமேக்ஸு இப்போ இங்கே தான் நடக்க போகுது. அதாவது ஏர்போர்ட்லேருந்து கெனிஷா, ரவிமோகன் அவங்க வந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா இந்த ஷார்ஜா எக்ஸ்போ, அங்கே தான் இந்த கான்சர்ட் அங்கே தான் நடக்குது. அது பக்கத்தில் ஹில்டன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காகவோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக மெர்லின் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அதாவது இந்த WIT ஃபவுண்டர், இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. இவங்க காரை விட்டு கெனிஷா இறங்கி போனதுமே சண்டை கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ என்ன அப்படி இப்படின்னு ஃபைட்டு நடக்குது. இருக்கிற ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தைகளும் பயன்படுத்தப்படுது. அதாவது பப்ளிக்காக அந்த என்ட்ரன்ஸில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி துபாயில் அந்த அளவுக்கு கேவலமாக திட்டியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே கெனிஷா வந்து மெர்லினை வந்து அடிச்சிடுறாங்க. அடித்து அவங்களுக்கு வந்து சண்டை ஆகிடுது. அவங்க ஒரு பொண்ணை வந்து அந்த மாதிரி துபாயில், அந்த கண்ட்ரியில் அவ்வளோ பேர்த்து முன்னாடியை வந்து அடித்து சம்பவம் பிரச்சனை ஆகிடுது. இதை வந்து அந்த ஹில்டன் ஹோட்டலில் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் செக்யூரிட்டி தான் அங்கே இருக்காங்க. ஒரு ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, இதோட நீங்கள் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லைனா நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுதான் அந்த பிரச்சனை நடக்குது. அதனால் மெர்லினை போட்டு இவங்க அடிக்கிறாங்களாம்மா கெனிஷா. ரவிமோகன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அதை தடுக்கலை, பேசலை, நான் இருக்கிறேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கூடயே இருந்திருக்கிறாரு. ஆனால் எதுவுமே அவர் பண்ணலை. அதோட மீனிங் வந்து அந்த மாதிரி தானே எடுத்துக்க முடியும் நம்ம. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் வந்து September 13 வந்து இந்த கான்சர்ட், இந்த ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. இப்போ இந்த கெனிஷா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஈவெண்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு கெனிஷா வந்து அவங்க வரல அப்படின்னு சொன்னதும் அதில் புக்கிங் பண்ணவங்க சம்திங் நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ இது வந்து அவங்கள வந்து டிமாண்ட் பண்ணுற மாதிரி, நான் அடுத்த நாள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கெனிஷா என்ன பண்ணுறாங்க, நான் அடுத்த நாள் ஈவெண்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாங்க. என்ன போடுறாங்க, மெர்லின் வந்து அப்படி இப்படி மெர்லினை மேலே வந்து ஒரு அவதூறு பரப்புகிற வகையில் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. அந்த போஸ்ட்டை போட்டுட்டு உடனே டெலீட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வீடியோவும் நம்மள்ட்ட இருக்குது. இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த சோஷியல் மீடியாலுமே இருக்காது. அந்த போஸ்ட்டு, அந்த கெனிஷா அவங்க போட்ட ஸ்டோரி, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அது எல்லாமே இப்போ பாருங்கள். No, I don't know what I'm doing there, and we've been asking Merlin and her entire team for the last 3 days, but actually we've been in touch with them for a month preparing on the show. My band and I are here waiting to do the show, but we're not respected and we're not given the privacy for us to do our sound check and whatever. It's really sorry, I'm not going to be there. I hope you have a good. அடுத்த நாள் வந்து இப்போ கெனிஷா வந்து நான் வரலை அப்படின்னு சொன்னதும் வர டிக்கெட்ஸ், வர ஆட்களும் வந்து கம்மியாகிறாங்க. ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுது. அடுத்த நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்டர் சந்தானம் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு அந்த
கான்செப்டில் அந்த ஈவெண்ட்டில் வந்து சந்தானம் வந்து என்ட்ரி கொடுத்துட்றாரு. இதனால் வந்து சந்தானம் அவரே வந்துட்டார் அப்படிங்கிறதுனால அது நார்மலாக ஆக்சுவல் வந்து அந்த ஈவெண்ட் வந்து போகுது. இப்போ சந்தானம் வந்ததுனால என்னாச்சுன்னா கெனிஷா வந்து ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில், ஏன்னா இப்போ இது வரல அப்படின்னா அவங்க மேலே ஒரு கெட்ட பேர் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வராங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த 13ஆம் தேதி காலையில் வந்து பேலன்ஸ் 5 lakh வந்து பேமெண்ட்டே வாங்கிடுறாங்க. அவங்க வந்து போஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து இருக்கிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் WIT மெர்லின் அவங்க கம்பெனி மூலமாக போட்டு கொடுத்த கிரிக்கெட் டிக்கெட் ஸ்பான்சரையும் வந்து கிரிக்கெட் ஷோவையும் வந்து பார்க்குறாங்க துபாயில். அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு நினைக்கிறேன். அந்த மேட்சையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிவிட்டு அதை ரீஷெட்யூல் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் அது எதுக்காக ரீஷெட்யூல் பண்ணாங்கங்கிறது தெரியல. ஏன்னா அந்த டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெனிஷாவுக்கு மட்டும்தான் அவங்க WITலேருந்து போட்டு கொடுத்துருக்காங்க. மேபி வந்து ரவி மோகன் அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறதுக்காகவோ அல்லது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ரீஷெட்யூல் பண்ணி எப்படி கிளம்புனாங்கன்னு தெரியல. அவங்க ரிட்டர்ன் வந்து வந்துடுறாங்க. இந்த பிரச்சனைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, கெனிஷா வந்து இன்னைக்கு துபாய் கவர்மெண்ட்டில் ஒரு குற்றவாளியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மெர்லின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அவங்க மேலே, ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அவங்க ரன் பண்ணுறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் செலிபிரிட்டியை வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறங்கிறதுனால அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு தப்பாக ஒரு அவதூறாக வந்து அந்தளவுக்கு பப்ளிக்காக பேசி அடித்து சோஷியல் மீடியாவில் வந்து அவதூறு பரப்புனதுனால இது அவங்களோட கம்பெனிக்கான ஒரு நம்பகத்தன்மையை வந்து போகிற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க துபாய் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டிருக்காங்க. என் மேலே வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்பியிருக்காங்க, என்னை வந்து இந்த அளவுக்கு பப்ளிக்காக தாக்கப்பட்டிருக்கிறேன் நான், இன்னும் சம்திங் பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதை நான் வெளிப்படையாக அதில் இப்போ சொல்ல விரும்பலை. இப்போ அவங்க துபாய் கவர்மெண்ட்டால் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு இப்போ அவங்கள வந்து ஒரு குற்றவாளியாக சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்த அவதூறு பரப்புனதுக்காக அவங்க அந்த ஃபைனை வந்து கட்டணும், அப்படி இல்லைனா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்துருச்சு. இது வந்து ஏதோ வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்காக பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. மெர்லின் அவங்களோட நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸை வந்து ஆதாரப்பூர்வமாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடு வச்சுட்டு தான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். கெனிஷா அவர்கள் வந்து தற்போதைக்கு வந்து துபாய் கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அவங்க டிரான்சிட்டுக்குள்ளே உள்ளே போனால் கூட அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று அவங்க பே பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஒரு சில வழக்குகள் துபாயில் வந்து கெனிஷா மேலே நடந்துகிட்ருக்கு. விரைவில் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸும் வரப்போகுது. துபாயில் வந்து மெர்லின் அவங்களோட நண்பர்கள் மூலமாக நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. அதாவது இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பல திடுக்கிடும் எவிடன்ஸை வந்து நம்மள்கிட்ட இப்போ கிடச்சிருக்கு. அதை வந்து அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பூம், ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை வந்து கிளப்பும். கான்ட்ரவர்சிங்கிறத தாண்டி ஆதாரபூர்வமாக அந்த ஆதாரத்தை வந்து அடுத்த காணொலிகள்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு காமன் மேனாக வந்து ஒரு செலிப்ரிட்டியாக உண்மையாலுமே ஆக்டர் ரவி மோகன் வந்து ரொம்ப ஒரு சச் எ குட் பர்சன், நல்ல மனிதர். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னொரு பெண்ணுக்கு வந்து ஒரு எல்லாரும் முன்னாடியும் அவங்கள வந்து அடித்து அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணி இந்த அளவுக்கான ஒரு கான்ட்ரவர்சி வந்து வரதுக்கு வந்து அவர் இடம் கொடுத்துருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து கெனிஷா அவர்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை அதில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இது வந்து துபாயில் வந்து ஒரு சில நபர்களுக்கு அவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணுறதா வந்து நிறைய விஷயம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆக்டர் ரவி மோகன் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறைய பிளாக் மேஜிக்கில் எனக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது, அது யாரை மென்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைச்ச தகவல் படி கெனிஷா தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்லாம் பண்ணுறாங்க. உண்மையாலுமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னா எதன் அடிப்படையில் எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த பில்லி சூனியம், மாந்திரிகம், இந்த மந்திரம் இந்த மாதிரி பண்ணுறது தான் நமக்கு தெரியும். இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா ப்ரெஸ் ரிலீஸ் எதுலேயுமே வராத ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய திடுக்கிடும் ஆதாரத்தோட அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் அண்ட் சி. இந்த ஆதாரங்கள் இது எல்லாமே வந்து மெர்லின் அவர்களோட நண்பர்கள் மூலமாக நமக்கு கிடைச்ச ஒரு சோர்ஸ். நமக்கு வந்து வசந்த் சரவணராஜன் அப்படிங்கிறவர் தான் நம்மளோட சோர்ஸ். அவர் மூலமாக நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு காணொலியுமே நம்ம பண்ணுறோம். ஏதோ செவிவழி கேட்டு ஒரு கான்ட்ரவர்சிக்காக பண்ணக்கூடியது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இதை தாண்டி நிறைய ஆதாரங்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே திரும்பி பார்க்குற வகையில் நமக்கு கிடச்சிருக்கு. அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வெளியிட போகிறோம்.